உங்கள் அனைவருக்கும் ஒரு கதையுடன் இப்போ இருக்கும் மல்டிமீடியாவோடைய ஜாயின் பண்ணி தான் சொல்ல போகிறேன். கருத்துள்ள கதையோட. சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போலாமா? ஒரு பாட்டி பார்த்திங்கன்னா ஒரு மரத்தடி கீழே உட்காந்து அவங்க வீட்டு வாசலில் வடை சுட்டுட்டு இருந்தாங்க. இதை மரத்துக்கு மேலே இருந்த காக்கா பார்த்துக்கிட்டு இருந்தது. பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கும் போது அது விறகடுப்பில் சுட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நெருப்பு கம்மியாக எரிய ஆரம்பிச்சிது. என்னென்னு பார்த்தாங்க பாட்டி. அங்கே நம்ம விறகெல்லாம் போட்டு எரிய வைப்போம் இல்லையா, விறகு கம்மியாக இருந்தது. விறகு எடுப்பதற்காக ஓலை கொட்டாய்க்குள்ளே போனாங்க. பாட்டி உள்ளே போன நேரமாக பார்த்து காக்கா அங்கே வந்தது. வடையை வாயில் கவிக்கிட்டுது. சுட்டு வச்ச வடையை எடுத்துகிட்டு போயிடு. அப்போது பாட்டி பார்த்து காக்காவை துரத்திட்டு வராங்க. காக்கா பறந்து போய் மலை மேலே உட்காந்துச்சு. அங்கே ஒரு நரி ஒன்று வந்துட்டு காக்காவை பார்த்துச்சு. யோசிச்சிச்சு. காக்கா வாயில் இருக்கிற வடையை பார்த்துது. நரிக்கு செம்ம பசி. இந்த மாதிரி காக்கா கிட்ட போய் கேட்டுது, நீ ரொம்ப அழகாக இருக்க, உன் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, உன்ன மாதிரி ஒரு அழகியை நான் பார்த்ததே இல்லை, ஒரு ரெக்கை அப்படியே தூக அழகாக விரிஞ்சிருக்கே, நீ ரொம்ப அழகாக இருக்கியே அப்படின்னுச்சு. நீயே பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கன்னா உன் குரல் எப்படி இருக்கும், உன் வாயால் ஒரு பாட்டு பாடேன்னு சொல்லிச்சு காக்கா. உடனே காக்கா காக்கா என்று கத்தியது. கத்தின உடனே வாயில் அந்த வடை கீழே வந்துச்சு. நரி ஓடி போய் தன் வாயால் அந்த காக்கா உடைய வடையை கவ்விட்டு போயிடுச்சு. காக்கா என்று கத்தின உடனே காக்கா வாயில் அந்த வடை கீழே வந்துச்சு. கீழே விழுந்த வடையை தன் வாயால் நரி கவ்வி கொண்டு ஓடி போயிட்டுச்சு. காக்கா ஏமாந்து போச்சு. சரிங்களா? இப்போது இதே மாதிரி தான் இப்போ மல்டிமீடியாவில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், ஸ்னாப்ஷாட், ட்விட்டர் எல்லாமே இருக்குது. சரிங்களா? இங்கே இந்த நரி எப்படி காக்காவை பயன்படுத்திச்சோ அதே மாதிரி தான் இங்கே கவர்ச்சி அரைக்குறை ஆடையுடன் ஆடுறது, பாடுறது, தேனொழுக பேசுகிறது, இனிக்க இனிக்க தேன் சொட்ட பார்வையில் பார்க்குறது என்று ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒருவரை ஒருவன் மாற்றி இந்த நரி போல் தந்திர வேலைகள் செய்து ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொண்டிருக்கின்றனர். அங்கே காக்காவுக்கு மிருகத்துக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அஞ்சறிவு, நம்மளை மாதிரி பேசக்கூடிய ஆற்றலும் சிந்திக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய தன்மை கிடையாது. மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய தன்மையும் பேசக்கூடிய ஆற்றலும் இருக்கிறதுனால தான் ஏறழிவு என்று சொல்கிறோம். சரிங்களா? இந்த கதையில் பார்த்திங்கன்னா வடையை ஏமாந்து காக்கா நீந்துச்சு. ஆசை வார்த்தைகளால், கவர்ச்சியான பேச்சினால் அங்கே வடையை இழந்து பசியில் தவித்தது. இங்கே மனிதர்கள் என்ன செய்கிறோம் என்றால் பிறர் காட்டும் ஆசை வார்த்தையினாலும் கவர்ச்சிகளாலும் ஏமாந்து வாழ்க்கையை தொலைத்து தவித்து கொண்டிருக்கிறோம். இதுதாங்க வித்தியாசம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா பாட்டியை காக்கா ஏமாத்துச்சு, காக்காவை நரி ஏமாத்துச்சு. இப்போது இருக்கிற மல்டிமீடியானால் பெற்றவங்களை பிள்ளைங்களை ஏமாத்துறீங்க, பிள்ளைங்களை முன்பின் தெரியாத மூன்றாவது மனுஷங்க ஏமாத்துறாங்க. நரி போல் கவர்ச்சியான பேச்சிலையும் வார்த்தைகள்னாலும் புரிந்து நடக்க வேண்டியது அனைவரின் கடமை. நான் இதை விழிப்புணர்வுக்காக இந்த கதையை வைத்து இப்போது இருக்கும் மல்டிமீடியாவுடன் ஒத்துப்போகும் என்று நினைத்து இந்த பதிவை போடுகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யோசித்து பாருங்கள், சிந்தித்து செயல்படுங்க. விழிப்புணர்வுக்காக போட்ட வீடியோ. நன்றி, வணக்கம்.